நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். நீங்க இதுவர நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ், அண்ட் தென் ட்ரேடிங் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். அண்ட் தென் ஓவராலா உங்க அக்கவுண்ட் லாஸஸ்ல இருந்தாலும், ரெக்கவர் பண்றதுக்கு என்ன செட்டப்ஸோ, கைடன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். இதுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலே போதும். இல்ல ஆல்ரெடி நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா கூட, நீங்க வந்து ஐபி சேஞ்ச் பண்ணி நம்மளோட விஐபிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஏன் இந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ணுற ஒரு ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீமியமா பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன்லேருந்து டே டு டே லைஃப்ல நமக்கு Amazon, Flipkart வவுச்சர் வரைக்கும் எல்லாமே ஸ்டில் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் வித்ட்ராவல் டெபாசிட்ஸ் பொறுத்தளவுக்கும் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஈவன் நீங்க யூஎஸ்டிடிலும் பண்ணிக்கலாம். ஐஎன்ஆர் டெபாசிட்ஸுமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் எந்த டவுட், எந்த கமெண்ட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ டெலகிராமே கூப்பிடலாம். வாட்ஸ்அப் அல்லது டைரக்ட் கூட நீங்க வந்து ஃபோன் கால் கூட நீங்க வந்து பேசிக்கலாம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஒரு 2 நாளா சைட்வேஸ்ல இருந்து நிறையவே பாடப்படுத்தி இருந்துச்சு. ஸோ அப்கமிங் வீக்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு ஹை ஆகும், எந்த அளவுக்கு லோ ஆகும், எங்க பை ஆகும், எங்க செல் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் ரொம்பவே சைட்வேஸ்ல இருந்துச்சு. நிறைய பேரை சோதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஃபர்தரா இந்த வீக் கோல்டு எந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகும், எந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீக்லி அனலைசிஸ்னாலே டே டைம் ஃப்ரேம்ல தான் அனலைசிஸ் பண்ணுவோம். பட் இந்த வீக் வந்து நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்காதனால நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் என்ட்ரீஸ் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும். டார்கெட் பிரைஸும் கம்மியா இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமும் 4 ஹவருக்கும் ரொம்பவே வித்தியாசங்கள் இருக்காதனால, நம்ம வந்து கண்டிப்பா 4 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிரேக் அவுட் பேசிஸ் நம்ம வந்து இந்த வீக் ட்ரேட் பண்ண போறதுனால, எந்தவித பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. அண்ட் தென் வழக்கம் போல எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ரா பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு மார்க்கெட்டோட ஹை தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸு, லோ தான் நம்மளோட சப்போர்ட். அப்போ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2955 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கிளியரா டிரா பண்ணிட்டோம். அண்ட் தென் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, அதோட லோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 2922 அப்படிங்கிற ஜோன்ல மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி சைட்வேஸ்ல நிறைய பேரை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு, இன்க்ளூடிங் மீ. ஸோ இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் 2922. அந்த ஜோனும் பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில மார்க்கெட் 2908 அல்லது 2907 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. சரி ரைட்டு. நீ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்ட. லோவா 2 சப்போர்ட் இருந்துச்சு. அப்போ மார்க்கெட் இத பிரேக் பண்ணி போனா எங்க போகும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. அதையுமே நான் கிளியரா டிரா பண்றேன். ப்ராப்பரா ஒரு புது ரெசிஸ்டன்ஸ்க்கோ, புது சப்போர்ட்க்கோ போது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நம்மளோட ட்ரெண்ட் லைன வச்சு தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூல வச்சுமே நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இருந்தாலும் நம்மளோட ட்ரெண்ட டிரா பண்ணி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறத டிரா பண்றேன். அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, லோவா நமக்கு ஜனவரி 27 இருந்து கிளியரா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? அத கிளியரா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். இதுல இன் பிட்வீன்ல நமக்கு கரெக்ஷன் ஆகி ஒரு புல்லிஷ் ஆகுமா? இல்ல லைட் கரெக்ஷன் முடிஞ்சுட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வீக்லி அனலைசிஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். சைட்வேஸ்ல தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்னு. அதையோட எக்ஸ்ப்ளனேஷனுமே இன் பிட்வீன் வீடியோ கேப்புக்குள்ள வைக்கிறேன். லாஸ்ட் வர பாருங்க. அப்போ ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் சிங்கிள் ட்ரெண்ட்ல வச்சு டிரா பண்ணிட்டோம். ஃபர்தரா இப்போ வந்து பேரலல் அப் ட்ரெண்ட் சேனல வந்து டிரா பண்ண போறோம். பேரலல்னா ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்களா? ஒரு ஈக்குவலா அதுக்கு சப்போர்ட்டிங்கா போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேரலல் டிரா பண்ணோம் அப்படின்னா, ஃபர்தரா மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு பூம் ஆகி மேல போகும் அப்படிங்கிற டார்கெட் பிரைஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட பேரலல் சேனலோட ஒன் சைட் ட்ராக். இன்னொரு சைட் ட்ராக்க வந்து ஜஸ்ட் நம்மளோட கனெக்டிங் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிரும். இதுதான் நம்மளோட அடுத்த சைடான ட்ராக். அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு
கிளியரா ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஒரு லோல இருந்து ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மென்ட், அகைன் ஒரு ஹை, ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி ஃபேர் வேல்யூ கேப்போட அகைன் ஒரு புல்லிஷ், ஒரு பியரிஷ், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு? சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து பிரேக் அப் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஜெக்ஷன். ரைட்டா? அதுக்கு என்னென்ன ரீசன்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா நான் இதுல வந்து சொல்லப் போறேன். அப்போ மார்க்கெட் இன்னும் மேல போகும் அப்படின்னா எங்க போகும்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பட்சத்துல 2000 இல்ல 3044 அப்படிங்கிற ஜோன் போகும். அண்ட் தென் இந்த அளவுக்கு மார்க்கெட் போகுமா அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட்கள் இருக்கலாம். ஏன் போகக்கூடாது? ஸோ மார்க்கெட் பாருங்க 2731ல இருக்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு லாங் லேரியா இந்த அளவுக்கு ரேலியா புல்லிஷ் ஆகும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஈவன் நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் லேட்டரா நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் குடுத்தோம் பை ஆகும்னு. ஸோ சேம் அப்போ இங்கேயுமே நமக்கு வந்து மேல டார்கெட் பிரைஸ் போறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. அப்போ ட்ரெண்ட் இப்ப என்ன ட்ரெண்ட்லயா இருக்கு? என்னதான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். ரைட்டா? அப் ட்ரெண்ட்ல என்ன நடக்குது? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ்மென்ட் பண்ணிட்டு இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல. சைட்வேஸ்ல மார்க்கெட் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. இன்னும் ஈவனா சொல்ல போனோம்னா, லாஸ்ட் வீக் மட்டுமே இந்த சைட்வேஸ்ல மார்க்கெட் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய லெவல்ல நம்ம சைட்வேஸே நம்ம வந்து நோட் பண்ணணும் தேவையில்ல. நார்மலான சைட்வேஸ்லயே மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு. இத வந்து கன்சாலிடேஷன் ஜோன் கூட சொல்லுவாங்க. அத மென்ஷன் பண்ணிக்கிறேன். கன்சாலிடேஷன் ஆர் சைட் வேஸ். அப்போ அப் ட்ரெண்ட்ல ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. இது நமக்கு பேரலலான அப் ட்ரெண்ட் சேனல். பேரலல் அப் ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் பேரலலா போய் மூவ்மெண்ட் இருக்கு. அப் ட்ரெண்ட் லைன்ல போயிட்டே இருக்கு. ரைட்டா? அப்போ கரெக்ஷன் முடியுமா? முடியாதா? கரெக்ஷன் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதான் லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓவராலா பார்த்துடலாம். லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சைட்வேஸ்ல கொஞ்சம் இல்ல வச்சு செஞ்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் மார்க்கெட். அப்போ அத பிரேக் பண்ணிச்சு லாஸ்ட் வீக் மார்க்கெட்டு. ஃப்ரைடே சைட்வேஸ் வந்து நடந்துச்சு. அத நைட்டு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பிரேக் அப் ஆகி மேல போயிருச்சு. மார்க்கெட் ஒரு சைட்வேஸ பிரேக் பண்ணுது அப்படின்னா, அதோட ஸ்விங் ஹைய வந்து டார்கெட் பிரைஸ் ரீச் பண்ணும். அப்போ நம்ம டார்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல மைனரா ஒரு பிரேக் குடுத்திருக்கு பார்த்தீங்களா? 2930 அப்படிங்கிறத பிரேக் பண்ணதுனால, மார்க்கெட் அடுத்த ஒரு டார்கெட் பார்த்தோம்னா 953. அந்த இன் பிட்வீன் கேப்ல ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறேன். அப்போ பிரேக் பண்ணிருக்கு. ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணதுனால, இங்கருந்து ஒரு பை ஆகி முதல் டார்கெட் பிரைஸ் 2950. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஸ்விங் லோவர் 2922 அப்படிங்கிறது வச்சிருக்கும். இது வந்து நான் வீக்லி அனலைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? சைட்வேஸ் ப்ரொஜெக்ஷன். அப்போ இந்த இடத்துக்கு போகும். மார்க்கெட் 2955 அப்படிங்கிற ஜோன் போனதும், அங்கிருந்து ஒரு ஃபால் ஆகும். இது சைட்வேஸ் ப்ரொஜெக்ஷன். இது வந்து எந்த கட்டத்தில ஒர்க் ஆகும் அப்படின்னா, 2955 வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் தான் இது நடக்கும். ஸோ அப்ப 2955 வந்தா பிரேக் ஆகும்னு சொல்றியா? ஆகாதுன்னு சொல்றியான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க கண்டிப்பா நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணினா மட்டும் தான் அதில வந்து அப்டேட்ஸ் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு ரொம்பவே தெளிவா சொல்றேன். ஸோ மறக்காம விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால ஜாயின் பண்ணாலே போதும். அப்போ சைட்வேஸ் நடக்கல. இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்க போகும்னா, 1 இல்ல 2 இல்ல 3040 அப்படிங்கிற டார்கெட் பிரைஸ்க்கு போயிரும். ஸ்டாப் லாஸ் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2907 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். அப்போ கிளியரா மென்ஷன் பண்ணிடலாமா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. இது ஒரு ஏடிஹெச்சும் கூட. ஏடிஹெச்னா ஆல் டைம் ஹை. A ஃபார் A ஆல், T ஃபார் டைம், H ஃபார் ஹை. இத பிரேக் பண்ணும் பட்சத்தில புதுசா ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு. நியூ ஏடிஹெச் 3045. அப்ப இன் பிட்வீன் கேப்ல எங்கேயுமே ஸ்டாப் இல்லையாடா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா 2985 இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர் இருக்கு. அப்ப 3000 போச்சுன்னா ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ இது நம்மளோட சைக்காலஜிக்கல் டார்கெட் பிரைஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளவும். ரைட். சைக்காலஜிக்கல் டார்கெட் பிரைஸ். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருந்து
ஸ்லைட்டா ஒரு ஃபால் குடுத்து முதல் டார்கெட் பிரைஸ் 2955 இந்த ஜோன பிரேக் அவுட் பண்ணி அகைன் ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும் இங்க. ரீடெஸ்ட் குடுத்து ஒரு ஹையா 2992 அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரே ஹை தான். நான் ஸ்டாப் கொண்டாட்டம் மாரி. இந்த ஜோன் போனதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். அப்போ கோல்டு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. புல்லிஷ் ஆகப் போகுது. இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஏன் ஒரு புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணுச்சு. ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் ஹியர் அண்ட் டேக் ஆஃப். ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் ஹியர் அண்ட் மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் நான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்லைட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. பிரேக் பண்ணதுனால டார்கெட் பிரைஸ் 1 அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம். அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது, நல்ல ஒரு பை ஆக போகுது. பார்த்து வந்து போட்டு கொடுத்துருவோம். ரைட். இப்போ டெக்னிக்கலாகவும் சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டலாகவும் சொல்லியிருக்கேன் வீடியோ சொல்லுவேன்னு. டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நமக்கு 2930 அப்படிங்கிற சொன்ன பிரேக் அவுட் பண்ணதுனால மார்க்கெட் என்ன ஆகும், பிரேக் அவுட் பண்ணதும் அது ஸ்விங்காக இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற முதல் டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். டார்கெட் ப்ரைஸ் 1 மண்டே ஓப்பன் ஆனதுமே நடந்துடும். ரைட். இது ஃபஸ்ட்டு ஹேப்பனிங். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தால் இஃப் பிரேக் இந்த ஜோன் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டர் பிரேக் அவுட் டேக் பை. அது வரைக்கும் நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது. ஸோ ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த இடத்துல ஒரு பை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஒரு லாங் ரேலியா. ரைட். ஸோ இப்போ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது ஒரு ஃபேக்கான ஒரு பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் இந்த இடத்துல விழுந்திருக்கு. அதையும் கிளியராக இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். சிங்கிளில் வந்து ஒரு ஃபேக் பேரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஃபேக் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். இதை ஏன் நம்ம வந்து ஃபேக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு லோ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நிறையா ஃபேக்காக விழுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இது முதல் காரணம். அந்த டபுளில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது, நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் காமிக்கும். பிரேக் ஒரு பையிங் ப்ரெஷர், பையிங் மொமெண்டம் கூட வச்சுக்கலாமே, மொமெண்டம் ப்ளஸ் பிரேக்டு ரெசிஸ்டன்ஸ். பிரேக்டு த ரெசிஸ்டன்ஸ். ரைட். அதையும் நம்ம வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் தென் ட்ரிபிளில் பார்த்தோம் அப்படின்னா சத்தியமாக எனக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்காதனால நான் அதை அப்படியே ட்ரா பண்ணிடுறேன். அண்ட் தென் சார்ட் பேட்டர்ன் நிறைய பேர் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தா அல்வா துண்டு மாதிரி கிளியராகவே தெரியுது. ஸோ இருந்தாலும் நம்மளோட சார்ட் பேட்டர்ன் சிங்கிள் பார்த்தாச்சு, டபுள் பார்த்தாச்சு, ட்ரிபிள் எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. சார்ட் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஹைலேருந்து ஒரு லோ எடுத்துக்கிட்டோம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த சார்ட் பேட்டர்னோட மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா பியரிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன். பியரிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன். ஸோ ஒரு பியரிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே பை எடுத்துடக்கூடாது. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோலேருந்து ஹைலேருந்து ஒரு லோ, அகெயின் ஒரு ஹை, ஒரு ட்ரெண்ட் ஒபே பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். இன் பிட்வீன் கேப்பில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராகவே நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆஃப்டர் பிரேக் அவுட் டேக் பை. ஸோ இன் பிட்வீனில் நம்ம வந்து பை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஓவராலாக மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருக்கும். முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2950. இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 2988. லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா 3045. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 2905 அப்படிங்கிற ஜோனில் வச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்டை ஒபே பண்ணிட்டு மார்க்கெட் கிளியர் ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸில் ஃபேக் பியரிஷ் அண்ட் தென் டபுளில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. சார்ட் பேட்டர்னில் ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறதும் நல்லாவே மென்ஷன் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஐ யூஎஸ்டியோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துருக்கோம். டேட் பார்த்தோம் அப்படின்னா 22/02/24. அதை கிளியராக இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ரைட்டா?
ஸோ இத வந்து நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஒரு டவுன்லோட் பண்ணிக்கிற இமேஜ். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா DXY. ஸோ அப்போ DXY பத்தியும் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ DXY வந்து ஃபண்டமெண்டலா டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா DXY புல்லிஷ் ஆகும். DXY புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஃபால் ஆகும். அப்படியே உல்டாவா நடக்கும். ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லைன் பாருங்க 575ல இருக்கு. சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 105ல இருக்கு. ஸோ அப்போ இன் பிட்வீன் நமக்கு ட்ரெண்ட பார்த்தோம் அப்படின்னா, பேரலலா நமக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க. ஒரு அப் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு ஹைல இருந்து ஒரு லோவ கனெக்ட் பண்ணியிருக்கோமா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து லைட்டா ஒரு ட்ரெண்ட்ல ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஃபால் ஆகிரும். ஸோ ப்ரீவியஸா ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதனால கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது, நமக்கு இந்த இடத்துல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனனால, இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகி டார்கெட் பிரைஸ் 105, 644 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ அப்ப இது நல்லா நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, கோல்டு என்ன ஆகும்? கிளியரா நமக்கு ஒரு டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஃபண்டமெண்டலா பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டல்லே இன்னும் நமக்கு வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங் டேஸ்ல என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத கேலண்டர்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கோல்டுல மட்டும் ட்ரேட் பண்றதுனால, யுஎஸ்ஏ மட்டும் நியூஸஸ் மட்டும் காமிக்கும். மண்டே எந்தவித நியூஸஸ் சாரி இதுல பார்த்தோம் அப்படின்னா, டியூஸ்டே